بسم الله الرحمن الرحيم. சகையான சாலிஹீன்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, இஸ்லாத்திற்காக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்களில் ரப்பின் ரசூலின் வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் மறுமைக்காக வேண்டி இருக்க வேண்டும். உலகத்தின் பிரியத்திற்காக, உலகத்தின் ஆசாபாசத்திற்காக, உலகத்தின் தேவைக்காக, உலகத்தின் வெற்றிக்காக இல்லாமல் நம்முடைய மொத்த செயல்களும் மறுமையின் வெற்றிக்காக வேண்டி இருக்க வேண்டும். அப்ப இந்த மூன்றையும் வாழ்க்கையின் லட்சியமாக, குறிக்கோளாக நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, தீனுக்காக, தீன் அடிப்படையில் வாழ்வது. எந்த செயலிலும் அல்லாஹ்வின் ரசூலின் வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை பார்த்துக் கொள்வது. மூன்றாவது, மறுமைக்காக நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்வது. அது எதுவாக இருந்தாலும் சரி, மறுமைக்காக அமைத்துக் கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வாழ்ந்தார்கள், வழிகாட்டினார்கள். நம் பிள்ளைகளை அப்படி வாழ வைத்தார்கள். நம்ம அதுல ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்க்கையை பார்த்து வருகிறோம். அம்மா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மறுமைக்காக இருந்தது, மாணவியின் வழிகாட்டுதல்கள் இருந்தது, தீனுக்காக, தீனின் அடிப்படையில் அமைந்திருந்தது. இந்த மூன்றிலும் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாழ்வை நாம் படிப்பினையாக எடுத்து வாழ வேண்டும் என்று சென்ற வாரத்தில் பார்த்தோம். பிறகு அந்த வரிசையில் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹ் முடித்து கொடுத்தார்கள். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்ததன் காரணம், நம்பிக்கையானவர், நேர்மையானவர், நல்ல வியாபாரி, சையதனா கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சகோதரியின் மகன் என்பதற்காக வேண்டி மாணவி தேர்வு செய்தார்கள். அத்தோடு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் நல்ல அன்போடு நேசமிக்கவர்களாக, பிரியமிக்கவர்களாக வாழ்ந்தார்கள். நம்ம பாஷையில சொல்லணும்னா அற்புதமான கணவன் மனைவி, முன்மாதிரி கணவன் மனைவி, நல்ல லவ்வர்ஸ் ரெண்டு பேருமே. அது அழகான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனைவியினுடைய எல்லா சிந்தனைகளுக்கும், உரிமைக்கும் மதிப்பளித்தார்கள். எதிர்காலத்தில் சையதுனா அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிரணியில் இருந்தார்கள். ஃபத்ஹே மக்காவிற்கு முன்பு வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தினுடைய எதிரணியிலேயே இருந்தார்கள். பத்ர் காலத்துல எதிரணியில் கணவரும், இஸ்லாமிய அணியில், இஸ்லாத்தின் அணியில் தந்தையும் இருந்த பொழுது ரெண்டு பேர், அந்த ஸைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கணவருக்கா தந்தைக்கா அந்த மனம் எப்படி பாடுபட்டு இருக்கும். இது எல்லாம் வரலாற்று பதிவு செய்கிற ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், ஸைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உலகில் வாழ்ந்தது அவர்களின் கணவர் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படியாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்ப அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிரணியில் இருந்து கைதியாக பிடிக்கப்பட்ட பொழுது, பிணை தொகையை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த பொழுது, கதீஜா அம்மாவுடைய சீதனமாக கொடுத்த, கதீஜா அம்மா ஸைனப் அம்மாவுக்கு சீதனமாக கொடுத்த அந்த வைர மாலையை கொடுத்து அனுப்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வைர மாலையை திருப்பி கையில கொடுத்து, பிணையெல்லாம் வேணாம், ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க மக்காவுக்கு போய் என் மகளை திருப்பி அனுப்பிச்சிருங்க. நான் சென்ற வாரத்தில் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். மக்காவுக்கு சென்ற சையதுனா அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் வாக்குறுதியில், நம்பிக்கையில், நேர்மையில் மிக சிறந்து விளங்கினார்கள். திரும்பி ஸைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் அம்மாவுடைய ஹிஜ்ரத் வாழ்க்கையை நான் எழுத வாசிக்க சொன்னேன். மிக கொடுமையானது, மிக கோரமானது. பெண்ணென்றும் பார்க்காமல் மக்கத்து குஃபார்கள் ஸைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முதல்ல பெண்ணு, பொம்பளைகள்கிட்ட வீரத்தை காட்டக்கூடாது, இரண்டாவது கர்ப்பிணியாக இருந்தார்கள். அந்த சூழலிலுமே கூட ஸைனப் அம்மாவை தாக்கி, அடித்து, ஈட்டியால் குத்தி அவருடைய கரு கலைந்தது என்பதாக வரலாறு வருகிறது. அந்த ஹிஜ்ரத் பயணத்தின் போது அவர்களுக்கு ஏற்பட்ட குஃபார்கள் கொடுத்த சிரமங்கள் தான் அவர்கள் மரணிக்கிற வரை அந்த வலிகளும் வேதனைகளும் இருந்தது.
அப்படியே நோய்த்திருந்தார்கள், அதிலே மரணித்தார்கள் அப்படின்னு சொல்லி வரலாறுல பதிவு செய்வார்கள். அப்ப ஸைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மதீனாவிற்கு வந்த பிறகும் கூட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு மகள்கிட்ட பல முறை நிக்காஹிற்காக இன்னொரு நிக்காஹிற்காக கேட்ட பொழுது பெருமானாட்டையும் சரி மற்ற சஹாபியா பெண்கள்கிட்டையும் சரி என் கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லியே வாழ்ந்து வந்தார்கள். அப்ப ஃபத்ஹே மக்காவுக்கு முன்னால, மக்கா வெற்றி பெறுவதற்கு முன்னால் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வியாபாரம் நிமித்தமாக ஷாமுக்கு போயிட்டு திரும்பி வந்த பொழுது சஹாபிகள் அவள் வியாபார பொருட்களை முற்றுகையிட்டார்கள். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நேரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் ஸைனப் அம்மா வீட்டுல வந்து தஞ்சம் புகுந்தார்கள். இப்ப என்னுடைய உயிரை பாதுகாத்து கொடுமான்னு சொல்லி ஸைனப் அம்மாட்ட கேட்கும் பொழுது ஸைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கணவனுக்காக வேண்டி தந்தையிடத்துல பேச, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேச மஸ்ஜித் நபவிக்கு சென்ற நேரத்தில் தொழுகை நேரம் ஃபஜர் தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஸைனப் அம்மா சத்தமா அறிவிப்பு செஞ்சாங்க மஸ்ஜித் நபவியில, அபுல் ஆஸ் என்னிடம் தஞ்சம் கேட்டு இருக்கிறார், அபுல் ஆஸுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு போயிட்டு தனியா இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், தந்தையே அவர் என்னை தேடி வரவில்லை, அவருடைய உயிருக்காக வந்திருக்கிறார், அவருடைய பொருளுக்காக வந்திருக்கிறார், நான் அப்படியெல்லாம் செய்துவிட மாட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொல்ல மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை அழைத்து உரை நிகழ்த்தினார்கள். நீங்கள் அபுல் ஆஸையும் கொலை செய்யலாம், அபுல் ஆஸுடைய பொருளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், அது உங்களுக்கு கனிமத், அது மன்னித்து விட்டு விட்டால், பொருட்களை கொடுத்து விட்டால் எனக்கு பொருத்தமாக எனது உள்ளத்திற்கு அது ஒரு நிம்மதியை ராகத்தை தரும் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபிகள் எப்போதுமே மாணவியின் நிம்மதி மாணவியின் ராகத்துக்காக வேண்டியே வாழ்ந்தவர்கள். அப்படியே நடக்கட்டும் நாயகமே என்று சொல்லி அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை உயிரோடு விட்டார்கள். வியாபார பொருட்கள் மொத்தத்தையும் கொடுத்து அனுப்பினார்கள். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேர்மையான மனிதர், நல்ல மனிதர், அற்புதமான வியாபாரி. மக்காவில் பெயர் போன வியாபாரிகளில் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒருவர். நேராக சென்று வியாபார பொருட்கள் யாருடைய பொருட்களோ அவருடைய பொருட்களை ஒப்படைத்தார்கள். காபாவுக்கு முன்னால் நின்று எல்லோரையும் அழைத்து, எல்லா குல தலைவர்களையும் எல்லா மக்களையும் அழைத்து அறிவிப்பு செய்தார்கள், என்னை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? மக்கத்து குஃபார்கள் சொன்னார்கள், அபுல் ஆஸே நீ நல்ல மனிதர், நல்ல மனிதர், மது அருந்தியது கிடையாது, விபச்சாரம் செய்தது கிடையாது, தவறின் சூழல் ஏற்பட்டாலும் தவறு செய்யாத மனிதர். வரலாறு எடுத்து வாசித்து பாருங்கள். தவறுகளின் சூழல் ஏற்பட்டாலுமே தவறு செய்யாத மனிதர், தனிமையிலும் கூட நல்ல நேர்மையான மனிதர். அடுத்து நல்ல வியாபாரி, நேர்மையான வியாபாரி, யாரின் பொருளின் மீதும் எப்போதும் ஆசைப்படாத நேர்மையான வியாபாரி, செல்வத்தின் மீது ஆசைப்படாத நேர்மையான வியாபாரி இப்படின்னு சொல்லி அவருடைய சிறப்புகளை அடுக்கி கொண்டே போனார்கள். எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்டுட்டு அபுல் ஆஸ் சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன், நான் மதீனா செல்ல போகிறேன் சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு மதீனா வந்து ஸைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்தித்து விஷயத்தை சொன்னால் ஸைனப் அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. 8 வருடம் இதற்காக காத்திருந்த ஸைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலா, பல செல்வந்தர்கள், பல அன்சாரி சஹாபிகள், தோட்டத்துறவோடு வாழ்ந்தவர்கள், தங்கம் வெள்ளி கொடுக்க தயாராக இருந்தவர்கள், நபியின் மகளை கேட்ட வரிசையில் நின்ற பலருக்கு வரிசையில் நின்றும் கூட ஸைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எனது கணவர் அபுல் ஆஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு திரும்பி வருவார் என்று பிரார்த்தனையோடு உறுதியான நம்பிக்கையோடு இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து ஸைனப் அம்மாட்ட சொன்ன உடனே மகிழ்ச்சியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்று பெருமானாருடைய திருகரம் பிடித்து அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இதுவரை ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், கணவருக்காக, கணவரின் தீனில், கணவரின் மார்க்கத்தில், கணவனுடைய இபாதத்தில், கணவனுடைய கொடைத்தனத்தில், கணவனுடைய நோம்பில், கணவன் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமைகளில் எப்படி அக்கறை காட்ட வேண்டும் என்ற மொத்த படிப்பினையும் ஸைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாழ்வில் இருக்கிறது. ஒரு மனைவியை எப்படி மதிக்க வேண்டும்,
வேற்று கொள்கையில் மாற்று கொள்கையில் இருந்தாலும் அவளுடைய சிந்தனைக்காக, அவருடைய செயலுக்காக, அவருடைய அறிவுக்காக என்னையும் அவளையும் அல்லாஹ் ஒரே சிந்தனையில், ஒரே அடிப்படையில், ஒரே கான்செப்டில் படைக்கவில்லை. அவளுக்குன்னு தனி சிந்தனை இருக்கு. அந்த சிந்தனையை எப்படி மதிக்க வேண்டும் என்று, அதற்கு மதிப்பளித்து எப்படி அவளை அன்போடு நடத்த வேண்டும் என்று அபுலாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்வில் இருக்கிறது படிப்பினைகள். அதற்கு பிறகு பெருமக்களே, சரியாக ஒரு ஆண்டில் இந்த இணைப்பு ஏற்பட்ட பிறகு பெருமானார் நிக்காஹ் முடித்து கொடுத்தார்கள். இருவருக்கும் இந்த இணைப்பு நிக்காஹை புதுப்பித்தார்கள். இந்த இணைப்பு ஏற்பட்ட சரியாக ஒரு ஆண்டில் ஸைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மரணித்து போனார்கள். அதிலிருந்து ஒரு ஆண்டில் அபுலாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் எப்படி பதிவு செய்வார்கள்? இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் என்றால் அம்மா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கணவரை எப்படி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே கான்செப்டில் உறுதியாக இருந்து அவரை சொர்க்கவாசியாக மாற்றியதில் ஸைனப் அம்மாவிற்கு உயர்ந்த பண்பு இருக்கிறது. நிறைய ஸைனப் அம்மாவிற்காக முயற்சித்திருக்கிறார்கள், பிரார்த்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள். சரியான சாலிஹீன்களே, நமது பெண் பிள்ளைகளுக்கு ஸைனப் அம்மாவுடைய வரலாறை கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்து, இஸ்லாத்தின் அடிப்படையில் இஸ்லாத்திற்காக நமது வாழ்வு இருக்க வேண்டும். எந்த செயல் செய்தாலும் அல்லாஹும் ரசூலும் அதில் நமக்கு காட்டிய வழிகாட்டுதல்கள் என்ன, ஏன் விருப்பம் இருக்கு, எனக்கு பிரியமா இருக்கு, எனக்கு ஆசையா இருக்கு என்று இல்லாமல் அல்லாஹும் ரசூலும் இந்த செயலில் காட்டிய வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். மூணாவது, மறுமைக்காக வாழ வேண்டும். நுசைபா அம்மா, உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்திற்காக வேண்டியே வாழ்ந்தவர்கள். வாய்ப்பு இருந்தால் எடுத்து வாசித்து பாருங்கள். நுசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலும் போதும், உம்மு அம்மாரான் டைப் பண்ணாலும் போதும். உஹது களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு ஆண் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் விரண்டோடிய பொழுது ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சொற்பமான சஹாபாக்கள் மாணவியை சுற்றி இருந்த பொழுது நுசைபா அம்மா தன் மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு பெருமானாரை பாதுகாக்க சுவர் போன்று நின்றார்கள், அரணாக. பெருமானார் சொல்லுவார்கள், நுசைபா உஹதில் எனக்காக தாங்கிக் கொண்டது போன்று யாரும் தாங்கிக் கொள்ளவில்லை. இறைவா, பெருமானார் உஹது களத்தில் கையேந்தி நுசைபா அம்மாவுடைய அடிபட்டு கிடப்பதை பார்த்து, ரத்தம் சிந்தி கிடைப்பதை பார்த்து, நுசைபா அம்மாவுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கைகளை இழந்து கிடப்பதை பார்த்து பெருமானார் கை உயர்த்தி துஆ செய்தார்கள். இறைவா, நுசைபாவையும் நுசைபாவுடைய குடும்பத்தையும் நீ பொருந்திக் கொள்வாயாக, சொர்க்கத்தில் என்னோடு சேர்த்து வைப்பாயாக. இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி நுசைபா அம்மா இன்னும் 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 மேலும் மேலும் அடிபட்டார்கள். பெருமானாரை அரணாக பாதுகாத்தார்கள். பெருமானாரை முழுக்க சுற்றி, பெருமானாருடனே முழுக்க சுற்றி வட்டமிட்டு 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 பெருமானாரை விட்டு தாண்டி விடாமல், அவங்க போருக்கு வந்தது போர்ல கலந்து சண்டை போடுறதுக்காக வேண்டி இல்லை. அப்படி மார்க்கம் அனுமதிக்கவும் இல்லை. பெண்களை மார்க்கம் அனுமதித்தது போரில் கலந்து கொண்டு போராளிகளுக்கு காயம் ஏற்பட்ட பொழுது காயத்திற்கு கட்டு போட, அந்த போராளிகளுக்கு தண்ணீர் கொடுக்க, அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க சென்ற நுசைபா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா களம் மாறிய பிறகு மாநபிக்காக அர்ப்பணம் செய்தார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக குமையா என்பவன் வேகமாக குகையில் வந்து வாளை உயர்த்தி தாக்கிய பொழுது நுசைபா அம்மா தன் உடலை கொடுத்தார்கள். இடது பக்கத்தினுடைய தோள்பட்டையில் வேகமாக வாள்பட்டு அங்கு ஒரு பள்ளம் ஏற்பட்டது, மிகப்பெரிய காயம் ஏற்பட்டது. நுசைபா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அங்க வேற யாராவது இருந்தா தோண்டு போயிருப்பாங்க, நுசைபா ஆணுக்கு நிகராக சண்டை போட்டார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கை தீனுக்காக இருக்க வேண்டும், தீனின் அடிப்படையில் இருக்க வேண்டும், மறுமைக்காக இருக்க வேண்டும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக நமது இல்லத்தில் இருக்கிற பெண்களுக்கு நுசைபா அம்மாவுடைய வரலாறை கற்றுக் கொடுங்கள், ஸைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் நமது இல்ல பெண்களை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை போன்று, நுசைபா அம்மாவை போன்று அல்லாஹ் ஆக்கி அனுபவிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.